ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரே அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ வந்து மல்டி டைமென்ஷன் அரே, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் டைமென்ஷன் அரே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டி டைமென்ஷன் அரே, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மல்டி டைமென்ஷன் அரே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பொதுவாக தேட்டர்ஸ் போயிருப்போம். அதாவது ஓல்டு தேட்டர்ஸில் இப்போ இருக்க நியூ தேட்டர்ஸ். ஸோ நம்ம முதல்லே வந்து சீட் எல்லாம் புக் பண்ணிடுவோம். நம்ம உள்ளே போகும்போது நம்மக்கிட்ட ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட் நான் உள்ளே போனப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, எஃப் ரோ தேர்ட் சீட் அப்படின்னு இருக்கும், டி ரோ செகண்ட் சீட் அப்படின்னு இருக்கும். நான் இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் சிங்கிள் டைமென்ஷன் அறையில் ஸ்டேஜில் உட்காந்துருந்த அந்த சீஃப் கெஸ்டோடைய அந்த ஒன் லைன் அந்த சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸை சிங்கிள் டைமென்ஷன் அறையாக புரிஞ்சுக்க நான் சொன்னேன். அதே ஆப்போசிட்டில் நம்ம ஆடியன்ஸ் உட்காந்துருக்க அந்த சேர் தான் மல்டி டைமென்ஷனல் அரே. இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இதுதான் மல்டி டைமென்ஷனல் அரே. இது மல்டி டைமென்ஷன்னா இப்போ இது எத்தனை டைமென்ஷன்னா 2 டைமென்ஷன். டைமென்ஷன்னா என்ன, நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், சிங்கிள் டைமென்ஷன் மல்டி டைமென்ஷன் அப்படின்ட்டு. அதாவது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, 1D 2D 3D அப்படின்னு படிச்சிருப்போம். டைமென்ஷன் அது தமிழில் வந்து பரிணாமம்னு நினைக்கிறேன், நாட் ஷோர், சாரி. ஸோ அது டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1D 2D 3D அப்படின்னு அது பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட டைமென்ஷன்ஸை மல்டி டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சேர் என்ன டைமென்ஷன் பார்த்தோம்னா, இது 2 டைமென்ஷனல் சேர். ஏன்னா நமக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டு இருக்குது. இப்போது இதான் ஒரு ஓவரால் தியரி அபவுட் மல்டி டைமென்ஷனல் அரே. எப்போதுமே சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துடைய கோர் அது பொதுவாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எங்கே ரியல் டைமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ இந்த மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அரே அப்படின்னா என்ன, நான் போன இதுலேயே அரேக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ தமிழ் அரேயோட மீனிங் வந்து வரிசையாக ஒரு விஷயத்த வரிசையாக வைக்கிறது. வரிசைனா இன் ஆர்டர். ஓகே, ஸோ அதுக்கு இங்கிலீஷ் என்ன, ஆர்டர், சீரீஸ் ஆர் அன் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு அரே அப்படிங்கிறதோட மீனிங். நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் படிக்கும்போது அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே 90% அந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். பட் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா அதை பண்ண மாட்டோம். ஏன் இதுக்கு அரேன்னு பேர் வைக்கணும், ஏன் இதுக்கு மல்டி டைமென்ஷன் அரேன்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க அப்படியே சும்மா வைக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி டீகோட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அரே மல்டி டைமென்ஷன் அரேன்னா அரே அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், வரிசைன்னு பார்த்தோம். அப்போ மல்டி டைமென்ஷன் அரேனா அரேஸ் ஆஃப் அரேஸ். நாம் அடுக்கி வச்சதை இன்னும் நிறைய அடுக்கி வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. அந்த துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரோவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்மால் சைஸ் டிஷர்ட்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த ஸ்மால் சைஸ் டிஷர்ட்ஸ் இருக்கிற ரோக்குள்ளே போனீங்கன்னா அதில் அந்த ஸ்மால் சைஸ் டிஷர்ட்லேயே காலர் வச்சது, காலர் வைக்காதது, ஃபுல் அண்ட் ஆஃப் அண்ட் திரும்ப வரிசையாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு வரிசைக்குள்ளே போகிறீங்க, அந்த வரிசைக்குள்ளேயே இன்னும் வரிசையாக வச்சுருப்பாங்க. அதுதான் மல்டி டைமென்ஷன் அரே. குழப்பமாக இருந்தால் ஒன்றும் கவலை இல்லை, நம்ம அடுத்ததை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு மல்டி டைமென்ஷன் அரேல ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா ஒரு டேபுலர் ஃபார்மேட்டாக இருக்கும். டேபுலர் ஃபார்மேட்னா ஒன்றும் சிம்பிளாக வந்து ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். இந்த மல்டி டைமென்ஷன் அரேக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா நம்ம வீட்டில் இருக்கிற கேலண்டர் கூட ஒரு மல்டி டைமென்ஷன் அரேல தான் அவங்க வந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ இந்த மல்டி டைமென்ஷன் அரேக்கு இன்னும் டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி சிங்கிள் டைமென்ஷன் அரேல ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த சிங்கிள் டைமென்ஷன் அரேயை வச்சு என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் கேட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும், அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எப்படி ஆன்சர்னு கேட்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த சிங்கிள் டைமென்ஷன் அரே நேற்றுக்கு நான் அந்த வீடியோ கிரியேட் பண்ணது எனக்கு அரே வச்சு ஒரு கான்செப்ட் இருந்து நான் அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஒர்க்கும் ஆச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. இந்த கொஸ்டின் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த எல்இடி டிஸ்பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ மொத்தமாக 7 செக்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த 7 செக்மெண்ட்ஸில் 0 to 9 இந்த 10 நம்பரையும் நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை எல்இடிஸ் எரியும்னா 2 எல்இடிஸ் எரியும். அதான் நீங்கள் 2 போட்டுருக்கோம். இதே 5னா 1 2 3 4 5 சாரி 2னா 5, 2 அப்படிங்கிற நம்பரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு 5 எல்இடி எரியும். அப்போ 7 அப்படிங்கிற நம்பர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க இன்புட்டா 71 அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா
7 அப்படிங்கிற இந்த இண்டிவிஜுவல் நம்பரை எரிய வைக்கிறதுக்கு 4 செக்மெண்ட்ஸ் தேவை, 1க்கு 2 செக்மெண்ட்ஸ் தேவை. ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 6 அப்படின்னு அவுட்புட் வரணும் அப்படின்னு ஒரு லாஜிக் என்கிட்ட கேட்டாங்க. இது நம்ம நிறைய எழுதலாம், பட் இந்த அரேயை வச்சு நம்ம எழுதும்போது ரொம்ப ஈஸியாக அட் த சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரொம்ப குறைக்கிற மாதிரி எழுத முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே எடுத்துக்கிட்டேன். அந்த சிங்கிள் டைமென்ஷன் அரேல இந்த ஒவ்வொரு நம்பரும் இண்டெக்ஸாக எடுத்துக்கேன். அதாவது இப்போ சப்போஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஜிக்கில் ஒவ்வொரு நம்பர் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் என்னவா இருக்கலாம், ஒரு 1 டிஜிட் நம்பர் 0-ஆ இருக்கலாம், 1-ஆ இருக்கலாம், 2-ஆ இருக்கலாம், 3-ஆ இருக்கலாம், 4-ஆ இருக்கலாம், 5-ஆ இருக்கலாம், 6, 7, 8, 9. இதை தாண்டி எதுவுமே இருக்க முடியாது. அதனால இந்த ஒவ்வொரு நம்பரையும் நான் இண்டெக்ஸாக வச்சுருக்கேன். அந்த ஒரு சேராக இமேஜின் பண்ணிக்கணும். 1ங்கிற சேர், அதாவது 0ங்கிற சேர், அந்த 0ங்கிறது எரிய வைக்க எனக்கு எத்தனை எல்இடிஸ் வேணும், 1, 2, 3, 4, 5, 6 வேணும். ஸோ அதோட டேட்டாவை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணேன். அதாவது 0ங்கிற சேரில் 6 உட்கார வச்சிட்டேன், 1ங்கிற சேரில் 2 உட்கார வச்சிட்டேன், 2ங்கிற சேரில் 5 உட்கார வச்சிட்டேன். இந்த மாதிரி 10 நம்பருக்கான டேட்டாவை நான் ஒரு அரேல ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு வைல் லூப் போட்டு கொடுக்குற இன்புட்டை ஒவ்வொன்றா பிரிக்கிறேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 71 முதல்ல 1 எடுத்துக்கேன். 1 எடுத்துட்டு அந்த 1 இந்த அரேல தேடுறேன். ஸோ 1 அப்படிங்கிறத இந்த இண்டெக்ஸ் தான். இந்த இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸோட வேல்யூ என்ன, 2. அடுத்து 7 இண்டெக்ஸோட வேல்யூ என்ன, இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. 7க்கு வந்து 4. 4 + 2 6 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துரும். இதனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, குயிக்காக நம்ம அந்த செக் பண்ணணும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் ஒரு அரே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாகவும் இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே. இப்போ மல்டி டைமென்ஷன் அரே அப்படின்னா என்ன, இதான் மல்டி டைமென்ஷன் அரே. நம்ம எல்லாருமே மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கோம். 11th 12th இப்போலாம் வந்து இன்னும் நிறையவே கொண்டு வந்துடுறாங்க மேட்ரிக்ஸ் கான்செப்ட். அந்த மேட்ரிக்ஸ் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, அந்த மேட்ரிக்ஸ் தான் இந்த மல்டி டைமென்ஷன் அரே. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நான் ஒரு மல்டி டைமென்ஷன் அரே ஃபர்ஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும் சி லாங்குவேஜ்னா, நம்ம எப்போது சொல்கிற மாதிரி டேட்டா டைப், இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லணும். ஃப்ளோட் டேட்டா டைப், இன் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டேட்டா டைப், எது வேணால் கொடுக்கலாம். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் யூசர் டிஃபைன், நம்ம சிங்கிள் டைமென்ஷன் அரேல பார்த்த மாதிரி. தென் இந்த 3, அதாவது எனக்கு இப்போ எத்தனை டைமென்ஷன் வேணும்னு சொல்கிறேன். மல்டி டைமென்ஷன் நான் சொல்லிட்டேன், 1க்கு மேற்பட்ட, அப்போ 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், எத்தனை வேணா இருக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு 2 டைமென்ஷன் அரே. 2 டைமென்ஷன் அரேனா என்ன, அதிலே இருக்கு 2 இருக்கு. அப்போ எனக்கு 2 ஒரு ரோ அண்ட் காலமாக இருக்குது. அப்போ எத்தனை ரோ வேணும், எத்தனை காலம் வேணும். அப்போ 3, 4ன்னு கொடுத்தேன்னா 3 rows 4 columns. அப்போ இந்த டிக்ளேர் பண்ணேன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது 0, 0, 01, 02, 03. இந்த டேப்லெட் கொஞ்சம் குழப்பமா இருந்தால் இந்த சீட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3, 4 பேர் தான் 1, 2, 3, 4. ஆக்சுவலாக இந்த இமேஜ் வந்து எக்ஸாக்டாக இதோட ரிப்ளிகா கிடையாது. இந்த இமேஜ் வந்து 4, 1, 2, 3, 4, 5 இருக்குது. 4 + 5ஓட இமேஜை நான் வச்சுருக்கேன். அதாவது 1, 2, 3, 4 rows, 1, 2, 3, 4, 5. சாரி 5, 1, 2, 3, 4, 5 rows, 4 columns. ஸோ இங்கே 3, 4க்கு பதிலாக 4, 5ன்னு கொடுத்துருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் தான் ஞாபகம். இப்படி தான் டேட்டா ஸ்டோர் ஆகும். அப்போ நான் 0,2ல் ஒருத்தர் உட்கார வைக்கணும், என்ன பண்ணணும், இந்த வேல்யூவில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2,4 மாதிரி இந்த எக்ஸ் 0,2 அப்படிங்கிற இடத்துல நான் டேட்டா ஸ்டோர் பண்ணால் இந்த இடத்துல போய் வைப்பாங்க. இப்படி தான் மல்டி டைமென்ஷன் அரே அப்படிங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணணும். இதில் டேட்டா போடுறதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மல்டி டைமென்ஷன் அரே 2x2, 2 row 4 column. ஸோ டேட்டாவை எப்படி சிங்கிள் டைமென்ஷன் அரே நம்ம ஸ்டோர் பண்ணணும், அதே மாதிரி மல்டி டைமென்ஷன் அரே நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த மல்டி டைமென்ஷன் அரேக்கு ஒரு கோட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ். 2 மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம், ஒரு மேட்ரிக்ஸை தனியாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இன்னொரு மேட்ரிக்ஸ் தனியாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன், 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறேன். இங்கே தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹை லெவலாக ஒரு மல்டி டைமென்ஷன் அரேனா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். கோட் லெவலில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த அளவுக்கு நான் ஸ்டார்டிங்கில் கொடுப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் மல்டி டைமென்ஷன் அரேனா என்னென்னு ஓவராலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வீடியோ தான் இது. எடுத்தோன்னே இது கண்டிப்பாக பயங்கரமாக புரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண தான் நம்மளுக்கு புரியும். நாளைக்கு நீங்களே இந்த மல்டி டைமென்ஷன் அரேல இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே புரியும், ஓகே இப்படி தான் இருக்கா. ஏன்னா 3 டைமென்ஷன் அரே, இப்போ அடுத்து 3 டைமென்ஷன் 4 டைமென்ஷன்லாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் அது சேலஞ்சிங்காக இருக்கும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப சிம்பிள். நம்ம ப்ராப்பராக அது எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுட்டா போதும். ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் பயங்கரமாக எலாபரேட் பண்ணால் எதுவுமே புரியாது, கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்குன்னு அது
எப்போதுமே புரியாதுன்னு கிடையாது. ஸ்டார்டிங்கில் சிங்கிள் டைமென்ஷன் அரே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு அது நல்லா புரியும். தென் மல்டி டைமென்ஷன் அரேக்கு வாங்க. மல்டி டைமென்ஷன் எடுத்தோன்னே 2 டைமென்ஷன் ஒர்க் பண்ணி பாருங்க. 2 டைமென்ஷன் தென் 3 டைமென்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த அரே கான்செப்ட் நல்லா புரியும். இப்போ இந்த அரே கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிச்சு, இது ரியல் டைமில் நான் எங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த மல்டி டைமென்ஷன் அரே ஃபர்ஸ்ட் எங்கே யூஸ் ஆகுது? மல்டிமீடியாவில் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகுது. எப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரியல் வேர்ல்டில் வீடியோ அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. வீடியோ இஸ் நத்திங் பட் அ ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோஸ். ஒரு செகண்டில் நம்ம கண்ணால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான ஃபோட்டோஸை ஃபாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வீடியோவாக தெரியும். ஸோ ஒரு ஃபோட்டோனா நத்திங் பட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம் இஸ் நத்திங் பட் அ ஃபோட்டோ. அப்போ இது ஒரு ஃபோட்டோ. இப்போது நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது 1 நிமிஷம் அப்படின்னா அதை நீங்கள் நல்லா மல்டிமீடியா தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். பட் ஜென்ரிக்காக என்னென்னா ஒரு செகண்டுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க, சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோஸும் நிறையா எம்பி இருக்கும். அதை நம்ம கால்குலேஷன்லாம் போட்டால் பயங்கரமாக நான் அவ்வளோதான் சொல்ல. ஒரு ஃபோட்டோவே நிறையா ஸ்பேஸ் பிடிக்கும். அப்போ ஒரு ஃபோட்டோக்கு அப்படின்னா ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ஃபோட்டோஸ். அப்போ ஒரு நிமிஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வீடியோ ஒரு ஜிபி கணக்கில் உங்களுக்கு டேட்டா இருக்கும் ரியலாக சொல்லணும். அப்போ ஜிபி கணக்காக இருக்குது நம்மளுக்கு எப்படி ஒரு கேபிக்கு மாறுதுன்னா மல்டிமீடியாவில் இந்த மாதிரி வீடியோஸை ஃபோட்டோஸை எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கும் இன்னொரு ஃபோட்டோக்கும் நான் சொன்னேன்னா ஒரு செகண்டுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க, சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோக்கும் இன்னொரு ஃபோட்டோக்கும் எந்த இடம்லாம் மாறலையோ அந்த இடத்த அப்படியே வச்சுப்பாங்க, மாறுற இடத்த மட்டும் எடிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன், இது ஒரு ஃபோட்டோன்னு வச்சுக்கலாம். இதே ஃபோட்டோவை இது ஒரு செகண்டில் ஒரு ஃபோட்டோ, ரெண்டாவது ஃபோட்டோவில் இப்போ அப்துல் கலாம் சார் வந்து இந்த கையை வந்து இங்கே இறக்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தூக்குற கை இங்கே இறக்கிட்டாரு, இந்த கை இங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டான சேஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும். பட் இந்த என்டையர் ஸ்பேஸ், இந்த இடம் ஃபுல்லாக எந்த சேஞ்சும் நடக்கல. அப்போ இந்த இடத்த புது ஃபோட்டோவாக இல்லாமல் செகண்ட் ஃபோட்டோலேருந்து இந்த பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதன் மூலிமா நம்ம நிறைய ஸ்பேஸை அன்வான்டாக இது பண்ணாமல் நம்ம ஸ்பேஸை அழகாக மேனேஜ் பண்ணோம். இதுக்கும் இந்த மல்டி டைமென்ஷனுக்கும் என்னென்னா ஒரு ஃப்ரேம், ஒரு ஃபோட்டோங்கிறது ஒன்று நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல் உங்களுக்கு தெரியல, இது ஒரு பிக்சல் கரெக்டாக. இந்த பிக்சலை மல்டி டைமென்ஷன் அரேல ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நான் அந்த எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி இந்த ஒவ்வொரு பிக்சலும் ஒவ்வொரு பாயிண்ட். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற என்டையர் பிக்சலையும் ஒரு மல்டி டைமென்ஷன் அரேல டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னும் செகண்ட் ஃபோட்டோவோட இது ஒரு மல்டி டைமென்ஷன் அரே, இதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அந்த பிக்சல்லாம் நத்திங் பட் அந்த பிக்சலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அந்த பிக்சல் இருக்கிற கலருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ரெட் க்ரீன் ப்ளூ இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. ரெட் க்ரீன் ப்ளூ சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பரில் வேற ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பிக்சலுங்கிறது ஒரு டேட்டா, அந்த ஒரு டேட்டாவை அங்கே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த 2 மல்டி டைமென்ஷன் அரேயும் கம்பேர் பண்ணி தான் அந்த கம்ப்ரெஷன் நடக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயம் படிக்கும்போது இது எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க நம்மளை ஏன் இந்த மல்டி டைமென்ஷன் அரேலாம் படிக்க சொல்கிறாங்கன்னா நாளைக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு கிராஃபிக்ஸ் டிசைனர் ஆகலாம். அப்போ இந்த இது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சாதான் நீங்கள் நிறைய விஷயத்தை இன்வென்ட் பண்ணலாம். நீங்கள் நாளைக்கே ஒரு என்கிரிப்ஷன் புது டெக்னிக் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற அந்த ஜேபிஇஜி, பிஎன்ஜி, அப்புறம் MP4 இது எல்லாமே ஒரு வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கோட பேர் தான். இப்போ நான் சொல்ல ஒரு டெக்னிக், இந்த மாதிரி நாளைக்கு நீங்களே ஒரு டெக்னிக் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே மல்டி டைமென்ஷன் அரே யூஸ் ஆகுது. இது இல்லாமல் இன்னும் பல இடங்களில் மல்டி டைமென்ஷன் அரே யூஸ் ஆகுது. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரியல் டைமில் மல்டி டைமென்ஷன் அரே யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்த கமெண்ட்டில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அரேவை பற்றின ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக். பெரிய அளவு நான் டீட்டெயிலெலாம் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, பிகாஸ் அதுக்கு நிறைய பேர் யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனக்கு எப்போதுமே ஒரு விஷயத்த இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட இது ஏன் இருக்குது, இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எப்படி பண்ணணுங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதுக்கு இன்டர்நெட்டில் எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சி லாங்குவேஜ் மல்டி டைமென்ஷன் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு n நம்பர் ஆஃப் ரெஃபரன்சஸ் கிடைக்கும். ஆனால் உண்மையான ஒரு எஜுகேஷன் அப்படின்னா அது எங்கே யூஸ் ஆகுது, அதனுடைய கோர் தீமை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த
என்னோட வீடியோலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஒரு எடுத்தோன்னே எதுவுமே நமக்கு கம்ப்ளீட்டாக புரியவும் வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஹை லெவலாக அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ப்ளஸ் நம்ம படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இதை நம்ம எல்லா இடத்துலையும் பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம எங்கே வேணால் இதை வேணால் யூஸ் பண்ணலாம். சூப்பராக எல்லாருமே சக்ஸஸ் ஆகலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் திருப்பி நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.